ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सुजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्ति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्कृताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतमिषा श्रीचैतन्यं नमामिथम्। हरे கிருஷ்ணா. வெல்கம் ஆல். நேத்து நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? हरे कृष्णा माताजी। हरे कृष्णा. हरे कृष्ण माताजी। प्रणाम सिंह माताजी। प्रणाम. हरे कृष्णा. नमस्कार माताजी. हरे कृष्णा நமஸ்காரம் माताजी। மாதாஜி. कृष्ण माताजी। திருதராஷ்டிரனுக்கு ஆன்மீக பார்வையும் இல்ல, பௌதிகமான கண்களும் இல்ல. ஆனா பௌதிகமான கண்கள் இல்லைன்னா அது பக்திக்கு ஒரு தடை இல்ல. அதுக்கு சூர்தாசர்ங்கிறவரை உதாரணமா சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. வெரி நைஸ். हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। கிருஷ்ணர் ஆதரிக்கப்படும் பாண்டவர்களோட போரிடுவது ஆபத்தானதுன்னு சொல்லி விதுரர் தன் தமையனுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினார் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பஞ்சபாண்டவர்களை நிந்திச்சதுனால அவர் துரியோதனோட புண்ணியம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. வெரி குட். பாண்டவர்களையும் திரௌபதியும் அவமதிச்சதுனாலதான் அவருடைய புண்ணியம் எல்லாம் போச்சு. நான் புண்ணியகரமா இருந்ததுனாலதான் அந்த குடும்பத்துல அவங்க அரசரா இருக்க முடிஞ்சது. அந்த அவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறக்க முடியுது. ஆனா அதை இழந்துட்டாங்க. தேங்க்யூ மாதாஜி. உடல் குருடு ஒரு குருடு அல்ல, ஆன்மீகமாக குருடா இருந்தாதான் ஆபத்தானது அப்படின்னு சொன்னீங்க. இல்ல, அவங்க பிள்ளைங்க மூலமா ஒரு விஷயத்த அடைஞ்சு தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது விரிவடைந்த சுயநலம் அப்படின்னு சொன்னீங்க. பிள்ளைங்க செய்ய வச்சு அதன் மூலமா தான் அன்னைய அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, தான் செய்ய முடியாத ஒரு செயலை பிள்ளைகளை செய்ய வச்சு அதன் மூலமா தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது விரிவடைந்த சுயநலம் அப்படின்னு. கண்டிப்பா நம்ம எல்லாருடைய நலம் விரும்பியும், அதாவது உடலை பற்றி பேசுவது சூத்திரத்தனம், உடலை பற்றி பேசுவது சூத்திரத்தனம், ஆன்மீக விஷயமாக பேசுவது பிராமணத்தனம். தேங்க்யூ மாதா. தேங்க்யூ.
ஸ்ரீமத் ஹரே பாகவதம் மாதாஜி. மூன்றாவது. எஸ் பிரபு, ஹரே கணேசன் பிரபு. மாதாஜி. சொல்லுங்க பிரபு, கணேசன் பிரபு. கர்மம் என்பது பலனை அனுபவதற்காக செய்யப்படும் கட்டுப்பாடான செயலாகும். ஆனால் கர்ம யோகம் பகவானின் திருப்திக்காக பக்தர்களால் செய்யப்படும் செயலாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். தேங்க்யூ பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் பதம் 14 படிக்கணுமா? ஓகே. இதி ஊசிவாம்ஸ்தத்ர சுயோதனேன பிரவருத்தகோப ஸ்புரிதாதரேன அசத்கிருதசத் ஸ்பிருஹணீயசீல ஸ்ரத்தாசகர்ணுஜ சௌபலேன. கற்றவர்களால் கண்ணியமுடையவராக கருதப்படும் விதுரர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உதடுகள் துடிதுடிக்க கோபம் பொங்கியவனாய் காணப்பட்ட துரியோதனன் அவரை அவமானப்படுத்தினான். துரியோதனனுடன் அவனுடைய தம்பிமார்களும் கர்ணனும் அவனுடைய மாமனான சகுனியும் இருந்தனர். நம்ம இதை படிச்சுட்டோம், பரவாயில்ல, ஒரு தடவை பொருளையும் படிச்சிடலாம். பாம்புக்கு பால் தூது அதன் விஷத்தை தான் அதிகரிக்க செய்யும். அதே போலவே முட்டாள்களுக்கு கூறப்படும் அறிவுரை அவனுடைய கோபத்தை தான் தூண்டும். பிறவியான விதரர் மிகவும் மரியாதைக்குரியவர் என்பதால் அவருடைய குணத்தை சான்றோர்கள் உயர்வாக மதித்து போற்றினர். ஆனால் பெரும் மூடனான துரியோதனன் விதுரரை அவமானப்படுத்தவும் துணித்தான். இதற்கு தன் மாமனான சகுனியுடனும் நண்பனான கர்ணனுடனும் அவன் கொண்டிருந்த கெட்ட உறவே காரணம். இவர்கள் இப்பொழுதும் துரியோதனனின் தீய செயல்களையே செய்யும்படி தூண்டி வந்தனர். சோ இந்த மாதிரியான தவறான சகவாசம் துரியோதனனை இன்னும் இன்னும் பாவகரமான செயல்களை செய்யறதுக்கு தூண்டினது அப்படின்னு பார்த்தோம். சோ பாம்புக்கு பால் ஊத்தினோம் அப்படின்னா அது ஒண்ணு விஷம் குறைய போறது இல்லை. பாம்பு ஆரோக்கியமான உணவு தான். ஆனா சாரி, பால் ஆரோக்கியமான உணவு. ஆனா அதை பாம்பு கொடுத்தா பாம்போட விஷம் ஒன்றும் குறைய போறது இல்லை. அந்த விஷம் இன்னும் என்ன ஆகும், அதிகமா தான் ஏறும். தக ஏனம் அத்ரோபஜுஹ்வாஹ ஜிஹ்மம் தாஸ்யா சுதம் யத் பலினைவ புஷ்ட தஸ்மின் பிரதீப பரக்ருத்ய ஆஸ்தே நிர்வாஸ்யதாம் ஆசு புராச்வசானஹ. மொழிபெயர்ப்பு கொல்லரை வழங்கிய தீர்த்தராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. இந்த தாசியின் மகனை இங்கு யார் வரச்சொன்னது யார்? கபடனான இவன் யாருடைய பிச்சையால் வளர்ந்தானோ அவர்களுக்கு எதிராகவே செயல்படுகிறான். உயிர் மட்டும் உடையவனாக அவனை உடனே அரண்மனையிலிருந்து வெளியேற்றுங்கள். எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தைகள். எடுத்த உடனே என்ன சொல்றாரு, அவரை தாசியுடைய மகன், சோ அவங்க அம்மாவை ஒரு தாசி அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறான் துரியோதனன். சோ சில சமயங்கள்ல அரச குடும்பங்கள்ல இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் சகஜமா இருக்கலாம். ஏன்னா பாட்டனார்கள் பாட்டிமார்கள் இவங்களெல்லாம் பேர பசங்க கொஞ்சம் விளையாட்டா பேசுறதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கோபத்தோட நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, உதடுகள் துடி துடிக்க அப்படி கண்களெல்லாம் அப்படி கோபம் பொங்கி இந்த மாதிரி பேசுறது எப்பவுமே என்ன கிடையாது, சரி கிடையாது. அப்போ எப்படி சொல்றா, உயிர் மட்டும் உடம்புல இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு அடிச்சு வெடித்து துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு உன்னுடைய ஆணை. துரியோதனன் சேர்த்து வச்ச சொத்தா விதுரர் சாப்பிட்டாரு. துரியோதனன் சம்பாதிச்சு வச்ச சொத்தையா விதுரர் சாப்பிட்டாரு. அது அவங்களுடைய பரம்பரை. உங்க பரம்பரையில வந்தது அவர் அனுபவிக்கிறார். துரியோதனன் நேத்து பெய்ஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி, அவன் எதுவும் சம்பாதிக்கல. சுதா அவங்களுடைய பரம்பரை சொத்து. இவங்க ஒன்னும் பிச்சை போடல. ஆக்சுவலா கௌரவர்கள் யாரும் அவங்களுக்கு பிச்சை போடல. அவருடைய உரிமை. வியாசருக்கு பிறந்தவர் யார்? விதுரர் வியாசருக்கு பிறந்தவர். சோ அதனால எந்த விதத்திலையும் அவருடைய பிறவி அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு குறையெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயத்தையும் தப்பா பாக்குற கண்ணோட்டம் யாருக்கு இருக்கு? துரியோதனனுக்கு இருக்கு. வியாசருடைய மகன் பெயர்பட்ட ஒரு பாக்கியம். ஆனா அதையும் தப்பா பாக்குற ஒரு கண்ணோட்டம். அதனால்தான் நாஸ்திகவாதிகள் மகாபாரதத்தை ஒரு காம காவியமா சொல்லுவாங்க. அதுல முழுக்க முழுக்க காமம் தான் இருக்கு. திரௌபதி 5 ஆண்களை திருமணம் செஞ்சிருந்தா எல்லாமே அவங்களுக்கு காமமா தான் தெரியும். ஏன்னா அவங்களால எந்த நல்ல விஷயத்தையும் இப்படித்தான் பார்க்க முடியும், காமமா தான் பார்க்க முடியும். அது தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, காமத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. இப்பேற்பட்ட வியாசருடைய புத்திரர் அப்படிங்கிற அந்த பாக்கியம் விதுரருக்கு கிடைச்சிருக்கு. அவர் தர்மராஜன், யம தர்மராஜன் ஒரு சாபத்தினால வந்தார் இல்லையா? ஆனா துரியோதனன் இந்த மாதிரி அவரை அவமானப்படுத்துறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்க?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். க்ஷத்ரிய அரசர்கள் தாங்கள் திருமணம் செய்து கொள்ளும் இளவரசிகளுடன் வேறு பல இளம் பெண்களையும் உடன் அழைத்து செல்வது வழக்கம். அரசர்களின் இத்தகைய பணிப்பெண்கள் தாசிகள் என்று அழைக்கப்பட்டனர். அரசருடன் நெருங்கிய உறவு கொள்ளும் தாசிகள் மகன்களை பெற்றுக் கொள்வார்கள். இத்தகைய மகன்கள் தாசி புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு அரச பதவியில் உரிமை இல்லை என்றாலும் இளவரசர்களைப் போலவே பராமரிக்கப்பட்டும் பிற வசதிகளை பெற்றும் வந்தனர். இத்தகைய ஒரு தாசி புத்திரர் தான் விதுரர். இதனால் தான் அவர் சத்திரியர்களுள் ஒருவராக கருதப்படவில்லை. தாசி புத்திரரான தம்பி விதுரரிடம் திருதராஷ்டர் மிகவும் பாசம் கொண்டிருந்தார். விதுரரும் திருதராஷ்டரின் சிறந்த நண்பராகவும் தத்துவ ஆலோசகராகவும் விளங்கினார். விதுரர் ஒரு மகாத்மா என்பதையும் நண்பர் என்பதையும் துரியோதனன் நன்கு அறிவான். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக குற்றமற்ற தன் சிற்றப்பனை துன்புறச் செய்யும் கடுமையான வார்த்தைகளை அவன் உபயோகித்தான். துரியோதனன் விதுரரின் பிறப்பை குறைத்து பேசியதுடன் தன் விரோதியான யுதிஷ்டிரரை அவர் ஆதரிப்பதாக நினைத்து அவரை ஒரு துரோகி என்று அழைத்தான். விதுரரின் எல்லா உடைமைகளையும் பறித்து அவரை உடனே அரண்மனையிலிருந்து துரத்திவிட வேண்டும் என்று அவன் விரும்பினான். சாத்தியமானால் பிறம்பால் அவரை அடித்து உயிரை மட்டும் உடையவராக அரண்மனையிலிருந்து அவரை துரத்தவும் அவன் தயாராக இருந்தான். விதுரர் பாண்டவர்களின் சார்பாக திருதராஷ்டிர மகாராஜனுக்கு அறிவுரை கூறுவதால் அவரை ஒரு ஒற்றன் என்று அவன் குற்றம் சாட்டினான். விதுரரை போன்ற குற்றமற்ற ஒருவர் வெறுக்கத்தக்க முறையில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்படும் வகையில் அரண்மனை சூழ்நிலை இருந்தது. துரியோதனனின் திடீர் நடத்தையை கண்டு ஆச்சரியப்பட்ட விதுரர் எந்த அசம்பாவிதமும் நிகழ்வதற்கு முன்பாக தன் நன்மையை கருதி அரண்மனையை விட்டு சென்றுவிட முடிவு செய்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், தவறு செய்யாதவங்க தண்டிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். எந்த தவறும் அவங்க மேல இருக்காது. ஆனா வேணும்னே அவங்க மேல குற்றம் சாட்டி அவங்கள குற்றவாளி ஆக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. நல்லவர்களுக்கு என்னைக்குமே என்ன இருக்கு, இந்த மாதிரி பல பல சோதனைகள் இருக்கு. அப்பவும் யாரும் தடுக்கல. அப்ப கூட திருதராஷ்டிரர் என்ன பண்ணல, தன் மகனை தடுக்கல. ஏன்னா கண்மூடித்தனமான பாசத்தினால தன் மகனை அவர் தடுக்கவே இல்லை. இந்த மாதிரி பேசி விதுரரை வீட்டை விட்டு அரண்மனையை விட்டு வெளியில அனுப்புற வரைக்கும் அவங்க பார்த்துட்டு சும்மா இருக்காரு. எப்பேற்பட்ட ஒரு குருட்டுத்தனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்வயம் தனுர்தாரி நிதாய மாயாம் பிராது புரோ மர்மம் சுதாடிதோபி ச இத்தம் அத்கில்பன கர்ணபானை கதவ்யதோ யாத் உருமானயான. இவ்வாறு காதுகளில் பாய்ந்த கொடிய சொல் அம்புகளினால் இதயத்தில் தாக்கப்பட்ட போதிலும் விதுரர் மனம் கலங்காமல் வில்லை வாயிலில் வைத்துவிட்டு தமையனின் அரண்மனையை விட்டு வெளியேறினார். புறச்சக்தியின் செயல்கள் மேலானவை என்று கருதிய அவர் அதற்காக வருத்தப்படவில்லை. என்ன பண்ணார், போதுண்டாப்ப உங்க சகவாசம், உங்களுக்காக போராடி நான் என்ன நன்மை அடைய போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சத்திரியர் வில்லெல்லாம் போட்டு போறதுங்கிறது அவருடைய சத்திரிய தர்மத்துக்கு புறம்பானது. அவர் இளவரசர் இல்லை, ஆனாலும் அவர் ஒரு சத்திரிய குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. ஒரு அரசருக்கு தான் அரச குடும்பத்துல தான் இருக்கார். அதனால என்ன பண்றார், வில்லம்பதான் தூக்கி போட்டு போறார். இது நமக்கு என்ன பாடம் உணர்த்துது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை நம்ம கிருஷ்ண பக்திக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது இப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த சூழ்நிலையை நினைச்சு நம்ம வருத்தம் இருக்கலாம். நமக்கு மனம் பல விதமான இல்லாத விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணி நம்ம மனசு காட்டலாம். நடக்காததெல்லாம் மனசு கற்பனை பண்ணி காட்டும். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பலவிதமான மனக்கற்பனைகளாலேயே நமக்கு பாதி பயம் வரும். ஆனா அதெல்லாம் மீறி நம்ம என்ன செய்யணும், அபய சரணாரவிந்தரே பஜஹுரே மன ஸ்ரீநந்தநந்தன அபய சரணாரவிந்தரே பஜஹுரே மன ஸ்ரீநந்தநந்தன அபய சரணாரவிந்தரே துர்லப மானவ ஜனம சத்சங்கே துர்லப மானவ ஜனம சத்சங்கே கரஹரே பவ சிந்துரே. துர்லப மானவ ஜனம சத்சங்கே. ஸோ தேவையில்லாத அசத்சங்கத்துல விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப அரிதான சத்சங்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பகவானுடைய பாதார விந்தங்களை சரணடைஞ்சு அவர் என்ன பண்ணாலும் சரி அவர் தான் காப்பாற்றுவார்.
ஏன்னா அவரை தவிர வேற அடைக்கலம் நமக்கு கிடையாது அப்படிங்கிற நிலையை நாம் இருக்கணும். என்ன நினைக்கிற, பகவானுடைய புறச்சக்தி மாயா சக்தி வெல்வதற்கு அரியது அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சு அவர் என்ன பண்ணார், கிளம்பிட்டார் அப்படின்னு நீங்க பார்க்கணும். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. பொருளுரை. பகவானின் சக்தியால் உண்டாக்கப்படும் நிரந்தரமான ஒரு நிலையில் தூய பக்தர் ஒருவர் சிறிதும் கலங்குவதில்லை. பகவத்கீதை 3.27 கூறுவது போல் பிரகிருதே கிரியமானானி குணே கர்மாணி சர்வசக அகங்கார விமுடாத்மா பிரகாதம் இது மன்னியதே. பந்தப்பட்ட ஆத்மா புறசக்தியின் முக்குணங்களின் ஊந்துல்களால் பௌதிக வாழ்வில் ஆழ்ந்துள்ளான். பொய் அகங்காரத்தின் ஆழ்ந்துள்ள அவன் அனைத்தையும் செய்வது தானே என்று நினைக்கின்றான். பகவானின் புறசக்தியான ஜட இயற்கை அவரது கட்டுப்பாட்டிலேயே பூரணமாக இயங்குகின்றது. பந்தப்பட்ட ஆத்மா இப்புற சக்தியில் பிடியில் முழுமையாக அகப்பட்டு கிடக்கின்றான். ஆனால் மாயினால் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்று அவன் நினைக்கின்றான். இத்தகைய புறசக்தியின் ஊந்துதலின் கீழ்தான் துரியோதனும் செயல்பட்டான். இதே சக்தியில்தான் இறுதியில் அவன் அழிக்கப்படுவான். விதுரரின் நல்ல அறிவுரைகளை அவன் ஏற்றுக்கொள்ளாததுடன் ஆத்மாவாகவும் சிறந்த நண்பருமான விதுரரை அவன் அவமதிப்பதாகவும் செய்தான். விதுரர் ஒரு தூய பக்தர் என்பதால் அதை அவரால் உணர முடிந்தது. புறசக்திக்கு அடிமைப்பட்டிருந்த துரியோதனன் தனது சொந்த சீரழிவை நோக்கி முன்னேறுவதை விதுரரால் காண முடிந்தது. எனவே புறசக்தியின் செயல்களை அவர் மேலானதாக கருதியதுடன் பகவானின் அகசக்தி எப்படி அக்குறியிடப்பட்ட சூழ்நிலையில் தமக்கு உதவியது என்பதையும் அவரால் காண முடிந்தது. பௌதிக கவர்ச்சிகளால் ஒரு பக்தனை திருப்திப்படுத்தவே முடியாது என்பதால் அவன் எப்பொழுதும் பற்றற்றவனாகவே இருக்கின்றான். விதுரர் தன் தமையனின் ராஜபோக வாழ்வில் ஒருபோதும் கவரப்படவில்லை. அரண்மனையை விட்டு வெளியேறி பகவானின் உன்னத அன்பு தொண்டிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள அவர் தயாராக இருந்தார். துரியோதனின் கருணையால் அந்த அரிய வாய்ப்பை இப்பொழுது அவர் பெற்றார். அவனுடைய கடும் சொற்களால் மன வருத்தம் அடைவதற்கு பதிலாக இச்சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்காக மனதால் அவனுக்கு நன்றி கூறினார். எனவே ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் தனியாக வாழ்ந்து பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பை இது அவருக்கு அளித்தது. கதவித மன வருத்தம் இல்லாமல் என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் பௌதிக செயல்களில் சிக்கிக் கொண்டுள்ள ஒவ்வொரு மனிதனையும் தொல்லைப்படுத்தப்படும் துன்பங்களில் இருந்தும் விதுரர் விடுவிக்கப்பட்டார். எனவேதான் தமையன் அழிவை நோக்கி செல்வதன் அவரை தன் வில்லால் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் எண்ணினார். இவ்வாறாக துரியோதனன் செயல்படுவதற்கு முன்பாகவே அவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். பகவானின் பரமசக்தியான மாயா இங்கு அந்தரங்கமான முறையிலும் பகிரங்கமான முறையிலும் செயல்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கடைசி லைன் ரொம்ப முக்கியமான வரி. பகவானின் சக்தி இங்க 2 விதத்துல செயல்பட்டிருக்கு. அந்தரங்க சக்தியாகவும் செயல்பட்டிருக்கு, பகிரங்க சக்தியாகவும் செயல்பட்டிருக்கு. மாயை 2 யோக மாயாவும் செயல்பட்டிருக்கு, மகாமாயாவும் செயல்பட்டிருக்காங்க. யோக மாயாவை எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா, துரியோதனுடைய கோபம் மகாமாயா செயல்பட்டது. அப்போ துரியோதனன் கடுமையான வார்த்தைகளை பேசினார், அவமதிச்சார் விதுரரை. அப்போ அடிக்கவும் செய்ய சொன்னார். அந்த காவலாளிகளை விட்டு அவரை அடிச்சு உதைச்சு உயிரை விட்டு உடம்புல வச்சு துரத்தி அடிக்க சொன்னார். அப்போ அது மகாமாயா செயல்பட்டது. யோகமாயா எப்படி செயல்பட்டது? அவர் பக்திக்கு அதை எடுத்துக்கிட்டாரு. வெரி குட். விதுரரை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சந்தர்ப்பம். இனிமேலும் இந்த அரண்மனை வாழ்க்கை, இந்த சுகபோகங்கள், இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் அடிமைப்பட்டு கிடக்கல அப்படின்னு சொல்லி அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்? பகவான் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துட்டார் இந்த கூட்டத்தை விட்டு நம்ம போறதுக்கு. அப்படி எடுத்துக்கிட்டாரு. அடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டாரு. இப்ப இதே சாதாரண மனிதனா இருந்தாக்க இத்தனை நாள் அரண்மனையில இருந்துட்டு அடுத்த வேளைக்கு சாப்பாடு கூட இல்ல, நீ வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க?
அதை அப்படியே அவங்க வாழ்க்கையை வந்து பிரட்டி போட்டு, ஆஹா எனக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்துருச்சே, நான் அரண்மனையில எல்லா சுகபோகங்களோட நான் வந்து எப்படி இருந்தேன், நான் வந்து அரசன் மாதிரி இருந்தேனே, இன்னைக்கு நான் உடனே அடுத்த நிமிஷம் நான் ஆண்டி ஆயிட்டேனே அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து நமக்கு அது பெரிய அது பௌதிக இழப்பு தான் நமக்கு பெரிய இழப்பா இருக்கும். ஆனா விதுரர் அதை பத்திலாம் கவலையே படல. அவர் என்ன பண்ணார், வில்லம்பு எல்லாத்தையும் போட்டு போதுண்டாப்பா உங்க சகவாசம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், பகவானுக்கு பக்தி செய்யறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பணம் மூட்டை எல்லாம் கட்டி எடுத்துட்டு போனாரா, நம்ம பாக்குறோமா? பொற்காசுகள் எல்லாம் மூட்டை கட்டி, யாரெங்கே இந்த பொற்காசுகளை மூட்டை கட்டி கொண்டு வாருங்கள் அப்படின்னு பின்னாடி அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் தூக்கிட்டு போனாங்களா? பல்லக்கு வந்ததா? ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா விதுரர் வெளியில போயிருந்தா எப்படி இருக்கும்? 2 அரண்மனை காவலாளிகள், பல்லக்கு எல்லாம் இருந்திருக்கும் அவருக்கு. அப்படியே ஜம்முன்னு போயிருப்பார். ஆனா இப்ப எப்படி போறார்? ஒண்ணுமே இல்லாம ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரன் போல இறங்கி, அரண்மனை விட்டு இறங்கி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சுகபோகங்களோட இருக்கிறத விட இப்ப எப்படி இருக்கார், ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அப்பாடா என்ன விட்டுதுரா இந்த தொல்லை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேலும் இந்த வில்லு அம்பு வச்சு என்ன பண்ண முடியாது, என்னுடைய தமையனை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் பின்னாடி வந்து புத்தி சொல்லி காப்பாத்தினார். ச நிர்கத கௌரவ புண்ணிய லப்தோ கஜாத்வயா தீர்த்த பதப்பதானி அன்வாக்ரமத் புண்ணிய சிகீஷயோர்யாம் அதிருஷ்டிதோ யானி சகசிரமூர்த்தி. விதுரர் தமது பக்தியினால் புண்ணியமுள்ள கௌரவர்கள் பெற்ற நற்பயன்களை தானும் பெற்றார். ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறிய பின் பகவானின் தாமரை பாதங்களாக விளங்கும் பல புண்ணிய ஸ்தலங்களை அவர் தஞ்சமடைந்தார். சோ இதுல நம்ம வந்து அந்த பேஜ் பார்க்கலாம். இந்த பிக்சர் வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க. துரியோதனின் கொடிய சொல் அம்புகளை கேட்டு இதயத்தின் ஆழத்தில் மிகவும் வேதனையுற்ற விதுரர் தமது வில்லை வாயிலில் வைத்துவிட்டு தமையனின் அரண்மனையிலிருந்து வெளியேறினார். 3.1.16 அந்த ஸ்லோகத்துக்கு இந்த பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பக்தர்கள், வெளிநாட்டு பக்தர்கள் அவங்க கைகளால வரைந்த படங்கள். பிரபுபாதர் சொல்ல சொல்ல அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. சோ எப்பேற்பட்ட பக்தி இருந்தா இந்த மாதிரி எல்லாம் அவங்களால வரைய முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏஐ கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டில்லும் உட்காந்து வர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கிருஷ்ணானா தெரியாது, ராமானா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. முக்கியமா ஜாதுராணி அப்படிங்கிற ஒரு மாதாஜி, அவங்க வந்து இந்த பெரிய ஆர்டிஸ்ட். அவங்கதான் வந்து அவங்க டீம் பல பேர். அடுத்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு கழுதை அசுரன், அந்த அசுரனுடைய வதம் இங்க வந்து தேனுகாசுரனுடைய வதம் வரையப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பற்பல அற்புதமான படங்களே நமக்கு இந்த பாகவதத்துல வந்து கொடுத்திருக்காங்க. நாம கொஞ்சம் பாக்கி இருக்கு, மொழிபெயர்ப்பு படிப்போம். பக்தி வாழ்வின் மிக உயர்ந்த நிலையை அடையும் விருப்பத்துடன் பகவான் ஆயிரக்கணக்கான திவ்ய ரூபங்களில் எங்கெங்கு கோவில் கொண்டுள்ளாரோ அப்புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர் யாத்திரை செய்தார். சோ கிட்டத்தட்ட 25-30 வருஷம் அவர் யாத்திரை போறார். உடனே எல்லாம் திரும்பி வரல. உச்சத்துல யுத்தம் முடிஞ்சு உடனே எல்லாம் அவர் திரும்பி வரல. ரொம்ப ஆனா அந்த காலத்துல நடைப்பயணம் தானே, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கே வந்து பல நாட்கள் ஆகும். சோ எல்லா திவ்ய தேசங்களுக்கும் அவர் வந்து பயணம் போயிருக்கார். பகவானுடைய பற்பல அவதாரங்கள் நடந்த இடங்கள், லீலைகள் நடந்த இடங்கள், எல்லா இடத்துக்கும் அவர் வந்து போயிருக்கார். இது நம்ம வந்து இங்க பார்க்கலாம். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். விதுரர் மிக சிறந்ததொரு புண்ணிய ஆத்மா என்பதில் சந்தேகமில்லை. இல்லையெனில் கௌரவ குடும்பத்தில் அவர் பிறவி எடுத்திருக்க மாட்டார். கடந்த கால புண்ணிய செயல்களினால்தான் சிறந்த பெற்றோரையும் செல்வத்தையும் உயர்கல்வியையும் தேக சௌந்தரியத்தையும் ஒருவரால் பெற முடியும். ஆனால் பகவானின் கருணையை பெற்று அவரது உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதற்கு இவை போதுமானவை அல்ல. விதுரர் தம்மை குறைந்த புண்ணியம் உள்ளவராக கருதினார். எனவே அதிக புண்ணியத்தையும் பகவானை நோக்கி நெருங்கி செல்லும் முன்னேற்றத்தையும் அடைய விரும்பி உலகிலுள்ள எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள அவர் முடிவு செய்தார். அச்சமயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகில்தான் இருந்தார்.
எனவே விதுரர் அவரை நேரடியாக அணுகியிருக்க முடியும். ஆனால் பாவத்திலிருந்து அவர் போதுமான அளவிற்கு இன்னும் விடுபடாத காரணத்தால் அவர் அப்படி செய்யவில்லை. ஒருவன் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் முழுமையாக விடுபட்டிருக்க வேண்டும். இல்லையெனில் பகவானிடம் அவனால் பூரண சரணாகதியாக முடியாது. திருதராஷ்டிரர் மற்றும் துரியோதனன் ஆகியோரின் சகவாசத்தினால் தன் புண்ணியங்களை இழந்துவிட்டதை விதுரர் அறிந்திருந்தார். தன் புண்ணியங்களை இழந்துவிட்டதாக விதுரர் கருதியதால் உடனே பகவானுடன் சகவாசம் கொள்ளும் தகுதி தமக்கு இல்லை என்று எண்ணினார். இது பகவத்கீதையில் 7.28 பின்வரும் பதத்தில் உறுதி செய்யப்படுகிறது. ஏஷாம் து அந்த கதாம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே வந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருட விரதா. கம்சனையும் ஜராசந்தனையும் போன்ற பாவிகளான அசுரர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷராக நினைத்து பார்க்கவும் முடியாது. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ளதைப் போல சமய வாழ்வின் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றும் தூய பக்தர்களால் மட்டுமே கர்மயோகத்திலும் பிறகு ஞான யோகத்திலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தூய தியானத்தினால் கிருஷ்ண உணர்வை அறிய இயலும். இறை உணர்வு விருத்தியடையும் பொழுது தூய பக்தர்களின் சகவாசத்தை ஒருவர் பயன்படுத்தி கொள்ளலாம். சியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவநாத். நிஷேவநாத். இப்பிறவியிலேயே ஒருவரால் பகவானுடன் சகவாசம் கொள்ள இயலும். தீர்த்த ஸ்தலங்கள் யாத்ரீகர்களின் பாவங்களை போக்குவதற்காகவே உள்ளன. தூய வாழ்வையும் ஆன்மீக தன்னுணர்வையும் அடைவதில் ஆர்வம் கொண்டுள்ள அனைவருக்கும் உதவுவதற்காகவே இப்புண்ணிய ஸ்தலங்கள் பிரபஞ்சம் முழுவதிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. இப்புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தங்கள் கடமைகளை செய்வதில் மட்டும் ஒருவன் திருப்தியடையக்கூடாது. ஏற்கனவே அங்கு வசித்து வரும் பகவத் தொண்டில் ஈடுபட்டுள்ள மகாத்மாக்களை சந்திப்பதில் அவர் விருப்பம் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்திலும் பகவான் அவரது உன்னதமான வடிவங்களில் எழுந்தருளியிருக்கிறார். இவ்வடிவங்களில் அர்ச்சா மூர்த்திகள் அல்லது பகவானின் திருவுருவங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சாதாரண மனிதனால் இத்தகைய திருமூர்த்திகளின் மகத்துவத்தை சுலபமாக அறிய இயலும். நம்முடைய பௌதிக புலன்களால் பகவானை அறிய முடியாது. நம்முடைய கண்களால் அவரை பார்க்கவும் காதுகளால் அவரை கேட்கவும் நம்மால் முடியாது. எந்த அளவிற்கு நாம் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருக்கிறோமோ அல்லது எந்த அளவிற்கு நாம் பாவங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறோமோ அதற்கேற்பவே பகவானை நம்மால் அறிய இயலும். நாம் பாவங்களில் இருந்து இன்னும் விடுபடவில்லை என்ற போதிலும் கருணாமூர்த்தியான பகவான் ஆலயத்தில் உள்ள அவரது அர்ச்சா மூர்த்திகளில் அவரை நாம் காணக்கூடிய வசதிகளை நமக்கு அளித்துள்ளார். பகவான் சர்வ சக்தியுடையவர் என்பதால் அவருடைய அர்ச்சா விக்கிரகத்தின் மூலமாகவே நம்முடைய சேவைகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே ஆலயத்தில் உள்ள அர்ச்சா விக்கிரகத்தை வெறும் கற்சிலை என்று யாரும் முட்டாள்தனமாக நினைக்க கூடாது. இத்தகைய அர்ச்சா விக்கிரகத்திற்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஒருவன் தன் பாவங்களில் இருந்து எந்த அளவிற்கு விடுபட்டிருக்கிறானோ அந்த அளவிற்கு அர்ச்சா விக்கிரகத்தின் முக்கியத்துவத்தை அவனால் அறிய இயலும். எனவே ஒரு தூய பக்தரின் வழிகாட்டல் எப்பொழுதும் தேவைப்படுகிறது. பாரத வருஷம் எனப்படும் தேசம் முழுவதிலும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புண்ணியஸ்தலங்கள் பரவி கிடக்கின்றன. பரம்பரை வழக்கப்படி பொதுமக்கள் அத்தகைய புண்ணிய ஸ்தலங்களை எல்லா காலங்களிலும் தரிசிக்க செய்கின்றனர். வெவ்வேறு திவ்ய ஸ்தலங்களில் அமைந்துள்ள பகவானின் அர்ச்சா விக்கிரகங்களில் சிலர் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளனர். மதுராபுரியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த இடம் பகவான் ஆதிகேசவராக இருக்கிறார். பூரியில் ஒரிசா பகவான் ஜெகநாதராகவும் புருஷோத்தமர் என்றும் அறியப்படுகிறார். அலகாபாத்தில் பிரயாகை அவர் பிந்து மாதவராகவும் மந்தாரமலையில் அவர் மதுசூதனராகவும் எழுந்தருளியுள்ளார். ஆனந்தாரண்யத்தில் அவர் வாசுதேவன், பத்மநாபன் மற்றும் ஜனார்த்தனன் என்றும், விஷ்ணு காஞ்சியில் அவர் விஷ்ணு என்றும், மாயபுரியில் அவர் ஹரி என்றும் வழங்கப்படுகிறார். பிரபஞ்சம் முழுவதிலும் பகவானின் இத்தகைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அர்ச்சா விக்கிரகங்கள் உள்ளன. இவ்வெல்லா அர்ச்சா மூர்த்திகளும் சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் பின்வரும் வார்த்தைகளில் சுருக்கி கூறப்பட்டுள்ளன. சர்வத்திர பிரகாச தாண்ட பக்தே சுகதிதே ஜெகதேர அதர்ம நாசி தர்ம ஸ்தாபிதே.
பக்தர்களை பரவசப்படுத்துவதற்காகவும் பொதுமக்கள் தங்களது பாவங்களை போக்கிக் கொள்ள வசதியளிப்பதற்காகவும் மற்றும் உலகில் சமய கொள்கைகளை ஸ்தாபிப்பதற்காகவும் பகவான் பிரபஞ்சம் முழுவதிலும் தம்மை விரிவடைய செய்துள்ளார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆக விதுரர், நமக்கு இந்த சந்தேகம் வரலாம். சோ துவாரகையில தானே கிருஷ்ணர் இருக்கார், நேர விதுரர் துவாரகைக்கு போயிருக்கலாமே இல்லையா? கிருஷ்ணர் என்ன அவரை ஏத்துக்க போறது இல்லையா? துவாரகாபுரிக்கு வந்தா விதுரரை ஏத்துக்க போறது இல்லையா? ஏன் போல அவர் அப்படின்னா, அவர் விதுரர் தன்னையே நினைச்சுக்கிறார், எனக்கு இன்னும் அந்த தகுதி வரல, பகவானை நேர அணுகிற தகுதி எனக்கு வரல. ஏன் அப்படின்னா, இந்த கெட்ட சகவாசம் இவங்களோட தானே நான் இருந்திருக்கேன். விதுரர் அவங்களுக்கு தன்னுடைய சத்சங்கத்தை கொடுத்திருக்கார். ஆனா எப்படி எடுத்துக்கிறார்? தன்னை தாழ்த்தி நினைச்சுக்கிறார். அவர் அவங்களுடைய அசத்சங்கத்தை ஏத்துக்கல, தன்னுடைய சத்சங்கத்தை தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா எப்படி உள்ளார மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிறார்? தன்னை தாழ்த்தி நினைச்சுக்கிறார். இவங்களுடைய சங்கத்தினால நாம நம்மளுடைய எல்லா புண்ணியங்களையும் இழந்துட்டோம். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், பகவானுடைய திவ்ய தேசங்களுக்கு நம்ம யாத்திரை போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பகவானுடைய திவ்ய தேசங்களுக்குலாம் அவர் நடைப்பயணமா யாத்திரை போறார். சோ பிரபுபாதருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம புண்ணியஸ்தலங்களுக்கு போகும்போது வெறும் அது ஒரு சடங்கு மாதிரி செய்யக்கூடாது. சில பேர் 108 திவ்ய தேசம் போகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சிருப்பாங்க. 108 போக முடியாது, 106 போகலாம். ஏன்னா வைகுண்டம் பார்க்கடல் எல்லாம் நம்மளால இந்த உடலோட போக முடியாது. சோ அப்படி போயிட்டு வர்றது மட்டும் ஒருத்தரை நல்லதுதான், போறது நல்லதுதான். அப்போ அங்க போய் அங்க இருக்கிற மகாத்மாக்களை சந்திச்சு அங்க பகவானுடைய லீலைகளை உட்கார்ந்து கேட்கணும். நாம உட்கார்ந்து கேட்டு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணி நாம தூய்மை அடையணும். அதான் புண்ணியஸ்தலங்களுக்கு போறதுக்கான நோக்கமா இருக்கணும். வெறுமை குளிச்சுட்டு வர்றது, பாவங்களை போக்கிக்கிறதுக்காக போறது அப்படி போகக்கூடாது. அது முதல் படி, அதுவும் நல்லதுதான். ஆனாலும் பகவத் பக்தியோட போயிட்டு வர்றது இதை விட உயர்ந்தது. சோ பல பல திவ்ய தேசங்கள் இருக்கு. ஒவ்வொரு திவ்ய தேசத்துலயும் பகவானுடைய லீலைகள், எண்ணற்ற லீலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு, இன்னைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அங்க நம்ம போனோம் அப்படின்னாக்க அந்த அந்த ஸ்தலத்தோட மகிமை என்ன, மகத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்கணும். அதனாலதான் நமக்கு நவதீப் மண்டல் பரிக்கிரமா அப்போ அது நம்ம நடந்து வந்திருப்போம், களைப்பா இருக்கும், என்ன ஒரு இது இருந்தாலும் சரி அங்க உட்கார்ந்து மகாபிரபுடைய லீலைகள் எல்லாம் கதா கேட்போம். அது கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி உட்கார்ந்து அந்த இடத்துல என்ன லீலை நடந்தது அப்படிங்கறத கேட்கறதே ஒரு அலாதியான திருப்தி கிடைக்கும். ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் நம்மளால வேற எப்பவுமே அனுபவிக்க முடியாது. சோ அடுத்த வருஷம் எல்லாரும் பரிக்கிரமா வந்துருங்க. பரிக்கிரமா நடந்து நவதீப தாமத்துல நடந்து அந்த காற்றை சுவாசிச்சு அந்த புழுதியில நம்ம புரண்டு அப்போ அங்க உட்காந்து கதா கேட்டு பிரசாதம் சாப்பிட்டு அது என்னமோ சொல்றாங்களே இப்பெல்லாம் கூஸ் பம்ப், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையிலே அனுபவிக்கலாம். கண்டிப்பா அவுட் ஆஃப் த வேர்ல்டு தான். இந்த உலகத்தை சேர்ந்ததே கிடையாது, இந்த பௌதிக உலகத்தை சேர்ந்ததே கிடையாது. சோ அப்பேற்பட்ட ஆனந்தம் அங்க உட்கார்ந்து, அதுவும் பெரிய ஆன்மீக குருமார்கள்டேந்து கௌர கதா கேட்கறது இருக்கே, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படி உட்காந்து கேட்கலாம். அதுலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கௌர கதா கேட்கறது. அப்படியே நடந்துகிட்டே சாண்டிங் பண்ணிட்டே போறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு சாண்டிங் பண்ணிட்டே போயிட்டு அப்புறம் அந்த இடம் வந்தோன்னு உட்காந்து கௌர கதா கேட்டு கீர்த்தன் பண்ணி, கால் வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாம் வலிக்குது பாட்டு ஒரு பக்கம் வலிக்குது. ஆனா இது எப்படி இருக்கு, ஆனந்தமா இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல போய் அவங்க கிட்டேந்து பகவானை பத்தி கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். புரேஷு புண்ணியோ பவனாந்திரி குஞ்சேஷு அவங்கதோகேஷு சரித்சகஸ்ரஷு அனந்தலிங்கைஹி சமலங்கிருதேஷு சசார தீர்த்தயேத நிஷ் அனன்யக. அவர் சதா கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு அயோத்தியா, துவாரகை மற்றும் மதுரா போன்ற பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களுக்கு தனியாக யாத்திரை செல்ல துவங்கினார். இவ்வாறாக காற்று, குன்று, பழத்தோட்டம், நதி மற்றும் ஏரி ஆகியவை பாவம் இல்லாமல் தூய்மையாக உள்ள இடங்களுக்கும், எல்லையற்றவரின் திருவிக்கிரகங்களில் ஆலயங்களை அலங்கரிக்கும் இடங்களுக்கும் அவர் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு முன்னேறி சென்றார். சோ போன பொருள்ல பிரபுபாதர் அர்ச்சா விக்கிரகங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்க.
நாஸ்திகனால அது புரிஞ்சுக்க முடியாது. மனுஷன் தானே பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை படைத்தவன் மனிதன், கேட்டிருக்கோம் இல்லையா? கடவுளை படைத்தவன் மனிதன், ஏன்னா மனிதன் தானே செய்யறான் கடவுளுடைய உருவத்தை அப்படின்னு. அந்த அளவுக்கு முட்டாள்கள், அந்த அளவுக்கு முட்டாள்கள். நம்மளால நமக்கு இப்ப இருக்கிற கண்ணாலேயோ காதாலேயோ மற்ற புலன்களாலேயோ நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அதனால நாம எந்த வடிவத்தை பார்க்க முடியுமோ அந்த வடிவத்தை பகவான் ஏத்துக்கிட்ட நம்ம முன்னாடி வந்து நிற்கிறார். சோ நம்மளால ஒரு கல்லை பார்க்க முடியுமா? பகவான் அந்த கல்லுல என்ன பண்றார்? தன்னை வந்து அர்ச்சா விக்கிரகமா அதுல வந்து பகவான் நம்ம பாக்குற மாதிரி அவர் வந்து அவருடைய கருணை எது காரணமான கருணையினால நம்ம முன்னாடி வரார். அதே மாதிரி பூரி ஜெகநாதர் தாரு பிரம்மன் ஒரு மரம் தான், அவர் மரத்தினாலதான் செய்யறாங்க. அது அப்படி வரார், பகவான் அப்படி வரார். சோ அதனால அந்த கருணையை பக்தனாலதான் புரிஞ்சுக்க முடியும், ஆன்மீகனுடைய கருணையினால்தான் அவரை புரிஞ்சுக்க முடியும். மத்தபடி சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கடவுளை படைத்தவன் மனிதன் அப்படின்னு அவங்க தத்துவம் பேசிட்டு இருப்பாங்க, முட்டாள்கள். அவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா மாதாஜி ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? கேக்குது மாதாஜி. ஓகே, கேக்குது மாதாஜி. அப்ப ஏன் அவங்க படிக்கலன்னு தெரியல. ஓகே, வாசுகி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறீங்களா நீங்க? ஓகே, படிங்க படிங்க மாதாஜி. கேக்கல மாதாஜி. கேக்கல மாதாஜி, வாசுகி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவானின் இந்த அர்ச்சா வடிவங்களை நாஸ்திகர்கள் வெறும் சிலைகள் என்று கருதக்கூடும். ஆனால் விதுரரை போன்றவர்களுக்கு பகவானின் மற்ற தொண்டர்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. பகவானின் திருவிக்கிரங்கள் இங்கு அனந்த லிங்கம் என்று குறிப்பிடப்படுகின்றன. பகவானுக்குள்ள அதே எல்லையற்ற சக்தி இத்தகைய விக்கிரங்களுக்கும் உண்டு. பகவானின் சுய வடிவிற்கும் அர்ச்சா விக்கிரங்களுக்கும் இடையிலுள்ள சக்தியின் எந்த வேறுபாடும் இல்லை. தபால் பெட்டி மற்றும் தபால் நிலையம் ஆகியவற்றின் உதாரணமும் இங்கு பொருந்தும். நகரம் முழுவதிலும் பரவலாக வைக்கப்பட்டுள்ள சிறிய தபால் பெட்டிகளுக்கோ தபால் இலாகாவின் அதே ஆற்றல் உண்டு. கடிதங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதே தபால் நிலையத்தின் கடமையாகும். பொது தபால் நிலையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தபால் பெட்டிகளில் போடப்படும் கடிதங்கள் உரிய இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அதை போலவே பகவானின் நேரடியாக எழுந்தருளும் பொழுது அவரால் வெளிப்படுத்தப்படும் எல்லையற்ற ஆற்றலை பகவானின் அர்ச்சா விக்கிரகத்தினாலும் வெளிப்படுத்த முடியும். எனவே வெவ்வேறு அர்ச்சா விக்கிரகங்களில் கிருஷ்ணரை மட்டுமே தரிசித்த விதுரரால் முடிவாக கிருஷ்ணரை மட்டுமே உணர்ந்தறிய முடிந்தது, வேறெதையும் அல்ல. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உதாரணம் எல்லாம் யாருக்கும் புரியாது. இப்பவே நிறைய பேருக்கு இந்த உதாரணம் புரியாது. ஏன்னா இப்ப யாரும் நம்ம போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் போய் யாரும் போஸ்ட் எல்லாம் பண்றது இல்ல. அந்த நாள்ல இங்கிலாந்து அந்த மாதிரி லெட்டர், அந்த போஸ்ட் கார்ட்லாம் இருந்தது. அதுலதான் நம்ம எழுதி ஒரு ஊருக்கு நம்ம யாருக்காவது செய்திகளை அனுப்பிட்டு இருந்தோம். ஸோ அதை பிரபுபாதர் இங்க அந்த உதாரணமா சொல்றேன். ஸோ அந்த தலைமை தபால் நிலையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் அந்த ஊர்ல 2 இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா கூட கரெக்டா போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி பகவானுக்கும் அவருடைய அர்ச்சா விக்கிரகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ரங்கநாதர் அவருடைய அந்த ஆதி ரூபத்துல இருக்காருங்க. ரங்கநாதர் அங்க அப்படியே இருக்கார். ரங்கநாதர் தான் அங்க இருக்கார். அதுல என்ன சந்தேகம்? இந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் பெருமாள் இருக்கார். சோ நம்முடைய பக்தியை ஏத்துக்கிறதுக்காக, நம்முடைய சேவையை ஏத்துக்கிறதுக்காக பகவான் அங்க இருக்கார். ஆனா அது நாஸ்திகனுக்கு புரியவே புரியாது. அவன் சும்மா தலைவன் செத்து போனான்னாக்க அவன் சிலை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க, மாலையை போட்டு அது பண்ணிட்டு இருப்பானுங்க. அது அவனுக்கு போய் சேரப்போகுதுன்னா உனக்கு தான் என்ன கிடையாது, மறுபிறவில நம்பிக்கை கிடையாது,
உனக்கு ஆத்மா கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன் நீ வந்து அந்த சிலைக்கு நீ எதுக்கு மாலை போடுற? என்ன வச்சிருக்க அந்த சிலையில? அது சிலை தானே அது. அதுக்கு தெரிய போதா? இந்த சிலைக்கு மாலை போட்டா தெரிய போதா? அந்த சிலைக்கு எனக்கு மாலை போடுறான்னு தெரிய போதா? எதுக்கு சமாதி கட்டுற? யார் கட்ட சொன்னா உனக்கு சமாதி? உனக்கு தான் நம்பிக்கையே இல்லையே, எதுக்கு சமாதி கட்டுற? இந்த அளவுக்கு அவங்களுடைய பகுத்தறிவு எப்படி இருக்கு? ரொம்ப பிரசித்தமா இருக்கு. இதெல்லாம் யாரும் கேள்வியே கேட்க கூடாது. கேள்வி கேட்டா அவனை என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான். மக்கள் நம்ம வந்து முட்டாளா இருப்போம். உண்மையிலே சொல்றேன், பிரபுபாதட்ட வரலன்னா எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருப்போமோ சொல்லவே முடியாது. அடி முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல, வடிகட்டுனா முட்டாளா இருந்திருக்கும். வடிகட்ட முட்டாளா இருந்து ஒரு கேள்வி கூட கேட்டது தெரியாது. எதுக்காக நம்ம இவங்களை நம்புறோம் இது கூட தெரிஞ்சிருக்காது. வாடி ஒன்னு ரெண்டு விஷயத்துல இருந்தா பிரபுபாதர் காப்பாத்துறார். இதெல்லாம் அனர்த்தங்கள், இதெல்லாம் அனர்த்தங்கள். இந்த அனர்த்தங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை வெளியில கொண்டு வர்றார் பிரபுபாதர். பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்துக்கும் இந்த மாதிரியான தலைவர்களுடைய சிலைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இப்ப நீங்க இங்கிலீஷ்ல இல்லைன்னா நீங்க வந்து நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முருகனின் உருவச்சிலை அப்படிதான் சொல்லுவாங்க. விக்கிரகம்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது. சிலைங்கிறது வேற, விக்கிரகம் அப்படிங்கிறது வேற. பகவானுடைய ஸ்ரீமூர்த்தி இது சாக்ஷாத் பகவான். ஆனா நீ வைக்கிற அந்த சிலைக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால்தான் அந்த செருப்பாலையும் அடிக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? செருப்பால அடிச்சாலும் அந்த சிலைக்கு ஒண்ணும் தெரிய போறது இல்லை. நீ மலர் மாலை போட்டாலும் ஒண்ணும் தெரிய போறது இல்லை. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்தை அந்த மாதிரி நினைக்கிறாங்க, முட்டாள்கள். சோ நான் 2 நாள் முன்னாடி வெளியில போயிட்டு இருக்கும்போது என் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இங்க பாருப்பா, இங்கெல்லாம் இந்த மாதிரி தானே இருக்கு. மாயப்பூர்ல பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் பங்க்ல கூட பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய அழகான ஸ்ரீ விக்கிரகம் அப்படி கைகளை உயர தூக்கி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ற மாதிரி அவர் நின்றுட்டு இருப்பார். பார்க்கும் போதே நமக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் மாயப்பூர்ல பார்த்தோம். அதே மாதிரி அந்த பிரிட்ஜு அதை பார்த்தோம் அப்படின்னாக்க மகாபிரபு ஜகாய் மதாய் விடுவிச்ச அந்த இடம் தான் அந்த பாலம் போட்டிருக்காங்க. இந்த பாலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பக்கம் மகாபிரபு, ஒரு பக்கம் நித்யானந்த பிரபு, ஜகாய் மதாய் வந்து அடைக்கலம் எடுத்துக்கிறாங்க. ஜகாய் மதாயை விடுவிக்கிறார் மகாபிரபு, அவங்க பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். ஸோ இது மாதிரி கௌரங்க சேத்து, அந்த பாலத்துக்கு என்ன பேரு? கௌரங்க சேத்து. சேத்துனா பாலம், கௌரங்க சேத்துன்னு பேரு. எங்க நீங்க போனாலும் சரி, எந்த தலைவர்கள் சிலையெல்லாம் பார்க்க முடியாது. இந்த நவதீப்பெல்லாம் ஃபுல்லா போனோம் அப்படின்னாக்கா எங்க பார்த்தாலும் மகாபிரபு தான் இருப்பார். இந்த மாதிரி ஜெகநாத் புரியில பார்த்தோம்னா கடற்கரையில மகாபிரபு அப்படி கைகளை தூக்கி நர்த்தனம் ஆடிட்டு இருப்பார். ஜெகநாத் புரியில ரொம்ப அற்புதமா இருக்கும். சோ பகவானை பார்க்கறதுக்கு கூட நமக்கு வந்து வழி இல்லாம பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த தென்னிந்தியா அப்படிங்கிறது ஆன்மீக பூமி. முழுக்க முழுக்க எல்லா ஆச்சாரியர்களும் இங்கதான் அவதரிச்சிருக்காங்க. 4 சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களும் இங்கதான் அவதாரம் பண்ணியிருக்காங்க. ஆனா நாஸ்திகவாதம் என்ன பண்ணிருக்கு? இவ்வளவு முட்டாளாக்கி வச்சிருக்கு. முட்டாளாக்கி வச்சு நம்ம கோவில் முன்னாடியே இந்த நாஸ்திகர்களுடைய சிலையெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தலையெழுத்து பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதெல்லாம் கண்டுக்காம நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நோக்கம் பகவானா இருக்கணும். எல்லா அனர்த்தங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு பகவானை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். काम पर्यटन वेद्य विविक्त वृत्ति सता प्लुतोथ सयनो वतूथ अलक्षित स्वरैर अवधूत वेशो व्रतानि चेरे हरितोषिनानि हरितोषणानि. இவ்வாறு பூமியில் சஞ்சரித்து வரும் வேளையில் பரமபுருஷரான ஹரியை மகிழ்விக்கும் கடமைகளை மட்டுமே அவர் செய்து வந்தார். அவரது கடமைகள் தூயவையாகவும் சுதந்திரமானவையாகவும் இருந்தன. அவர் சிகையை வாராமலும் உறங்குவதற்கு படுக்கை இல்லாமலும் ஒரு துறவியைப் போல் உடையணிந்து காணப்பட்ட போதிலும் புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களில் நீராடுவதன் மூலம் எப்பொழுதும் புனிதமடைந்தவராகவே காணப்பட்டார். இவ்வாறாக அவரது பற்பல உறவினர்களால் காணப்படாதவராக இடையராது சஞ்சரித்து வந்தார். சோ அவர் எங்க இருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்கார், யாரை போய் பாக்குறார், எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற எந்த நியூஸும் அங்க அரண்மனைக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் கண்ணிலையும் படாம அவர் பாட்டுக்கு ஜாலியா என்ன பண்ணிட்டு இருக்கார்? தீர்த்த யாத்திரையே பண்ணிக்கிட்டே இருக்கார். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷரான ஹரியை திருப்திப்படுத்துவதே ஒரு யாத்ரீகரின் முக்கிய கடமையாகும். ஒரு யாத்ரீகராக பிரயாணம் செய்யும் பொழுது சமூகத்தை திருப்திப்படுத்துவது பற்றி ஒருவர் கவலைப்படக்கூடாது. அச்சமயங்களில்
சமூக வழக்கங்களையோ தொழிலையோ அல்லது உடையோ ஒருவர் நம்பியிருக்க தேவையில்லை. பகவானை திருப்திப்படுத்தும் கடமையில் மட்டுமே எப்பொழுதும் ஆழ்ந்திருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த தீர்த்த யாத்திரை முறையை மேற்கொள்வதால் மனதும் செயலும் தூய்மைப்படுத்தப்பட்டு பரமபுருஷரை ஒருவரால் உணர்த்தறிய முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதனால யாத்திரை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீட்டு பொறுப்புகள்லாம் யார்ட்டையாவது கொடுத்துட்டு வந்துடணும். யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஒரு மாதாஜி மாயப்பூருக்கு 2 நாள் வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி, அம்மா பூனைக்குட்டி வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சுமா, நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. மாயப்பூர் வந்து பகவானுடைய திவ்யமான கதைகளை கேட்கறதுக்கு பதிலா இப்ப எதை பத்தி கவலைப்படணும்? பூனைக்குட்டி பக்கத்து வீட்டுக்கு போய் விட்டது. பூனைக்குட்டிக்கு வந்து இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு எந்த பிராண்ட் வாங்கணுமா? இது யூஸ்வலா நீ என்ன பிராண்ட் வாங்குவ? எனக்கு அது தெரியாது. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இல்ல நீ வந்து மொனக்கடையில போய் சொல்லு, அவர் வந்து டோர் டெலிவரியே பண்ணிடுவாரு, அவருக்கு தெரியும் நம்ம என்ன பிராண்ட் யூஸ்வலா வாங்குறோம்னு. இதெல்லாம் பெரிய டிஸ்கஷனா? பூனைக்குட்டி எதையோ சாப்பிட்டு போகுது, அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பூனைக்குட்டி டிஸ்கஷன் மெயினா பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தீர்த்த யாத்திரைக்கு போய் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, கம்பெனி என்னாச்சு, வேலை என்னாச்சு, அதை பத்திலாம் கவலைப்படாது. முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணணும்? பகவானுடைய சிந்தனையிலே இருக்கணும், இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அது வேற விஷயம். அதுக்கு அது உடம்பு முடியல, நம்ம உடனே போய் ஆகணும். எனக்கு தீர்த்த யாத்திரை போகும்போது தான் எல்லாம் வரும். முதல் வருஷம் நாங்கள் வந்து விருந்தாவனம் போயிருக்கோம். விருந்தாவனத்துல யமுனையில குளிச்சுட்டு கரை ஏற போறோம், ஃபோன் வந்தது. என்னன்னு கேட்டா எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது. அப்புறம் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்தோம். அடுத்து மாயப்பூர் ஒரு தடவை ஒரு வருஷம் நவதீப் பண்டல் பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப இந்த மாதிரிதான் என் பையன் சொந்தக்காரங்க கால் பண்ணி, பையனுக்கு அம்மா போட்டுருச்சு, உடனே வாங்க அப்படின்னாங்க. உடனே வந்தோம். ஸோ இது மாதிரி தவிர்க்க முடியாமல் நம்ம வந்துதான் ஆகணும்னா அது வேற விஷயம். ஆனா இந்த பூனைக்குட்டி நாய்க்கிட்டலாம் ரொம்ப ஓவர் தான். நான் ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பார்சல் போட்டியா, போயிடுச்சா, சேர்ந்துச்சா, வந்தாச்சா, ஓகே, அவருக்கு பணம் போட்டு விட்டியா, நான் என்ன இன்னது என்ன பண்ணேன், அது என்ன பண்ணேன். எதுக்கு வந்திருக்கோம்? மாயப்பூர் வந்திருக்கோம். யார்ட்டையாவது ஒருத்தட்ட 2 நாள் விட்டுட்டு நம்ம ஃபுல்லா இதுலதான் கான்சென்ட் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. அப்ப திவ்ய தேசம் வந்ததுக்கு அர்த்தம் என்ன? நம்ம மாயப்பூர் வந்ததுக்கான அர்த்தம் என்ன? அர்த்தமே இல்லாம போயிடும். ஸோ ஃபுல்லா குருமரா சொல்லுவார், திரு ஜெயபதாக சுவாமி குருமரா சொல்லுவார், தாம்ல வந்து மேலோட்டமா எல்லாரும் வசிக்கலாம், ஆனா கோ இன்டு த தாம் அப்படின்னு சொல்லுவார். தாமத்துக்கு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த உள்ள போகணும் அப்படின்னு நம்ம முயற்சியாவது பண்ணணும். தாமத்தை வெறும் கண்ணால பாக்குறோம், ஆனா தாமத்துக்குள்ள போகணும் அப்படின்னாக்க we should try. நம்மளுடைய கான்சியஸ் வந்து கிருஷ்ணா கான்சியஸா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இத்தம் ரஜன் பாரதம் ஏவ வர்ஷம் காலேன யாவத் கதவான் பிரபாசம் தாவத் சசாஷ ஷிதிம் ஏக சக்ராம் ஏகாத பத்ராம் அஜிதேன பார்த்த. இவ்வாறாக பாரத பூமியில் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த அவர் பிரபாச கஷேத்திரத்திற்கு சென்றார். அப்பொழுது உலக சக்கரவர்த்தியாக இருந்த யுதிஷ்டிர மகாராஜன் ஒரே படைபலத்தை கொண்டு ஒரு கொடியின் கீழ் உலகை ஆண்டு வந்தார். சோ பிரபாச கஷேத்திரத்துக்கு இப்போ விதுரர் வந்து சேர்ந்திருக்கார். அப்போ அப்பப்ப அவருக்கு இந்த விஷயங்களும் தெரியுது. யுத்தமெல்லாம் முடிஞ்சு யுதிஷ்டிர மகாராஜர் உலக மகா சக்கரவர்த்தியா இருக்கார் அப்படிங்கிறதுலாம் அவருக்கும் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்க வருது. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். 5000 ஆண்டுகளுக்கு முன் துறவியான விதுரர் ஒரு யாத்ரீகராக பூமியில் பிரயாணம் செய்து வந்த பொழுது இந்தியா பாரத வர்ஷன் என்று அறியப்பட்டது. அதே பெயர்தான் இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது. நவீன சரித்திரத்தை ஆராய்ச்சியால் 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த சம்பவங்களை முறையாக தொகுத்தளிக்க முடியாது. ஆனால் அதற்கு முன் உலகம் யுதிஷ்டிர மகாராஜனின் படைபலத்திற்கு உட்பட்டு ஒரு கொடியின் கீழ் ஆளப்பட்டு வந்தது. தற்போது ஐக்கிய நாட்டு சபையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் விதுரரின் காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் ஒரு கொடி மட்டுமே இருந்தது. உலக நாடுகள் ஒரு கொடியின் கீழ் உள்ள ஒரே அரசாங்கத்தை மீண்டும் பெறுவதில் ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் இதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியை நாட வேண்டி இருக்கும். அவரால் மட்டுமே ஒரே உலக சாம்ராஜ்யத்தை உருவாக்க நமக்கு உதவ முடியும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதம். ஹரே கிருஷ்ணன். பிரபுபாதர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறார்.
நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, ஐக்கிய நாடுகளை எல்லாம் உருவாக்க முடியாது. எல்லாம் பிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா கிருஷ்ணரை சொன்னடைஞ்சா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அந்த நாள்ல யுதிஷ்ட மகாராஜர் உலக மகா சக்கரவர்த்தியா இருந்தார். ஏன்? அவர் ஒரு கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணர் என்ன எதிர்பார்த்தாரோ அதுபடி அவர் ஆட்சி செய்தார். தத்ராத சுஷ்வர சுஹ்ருத் வினஷ்டிம் வனம் யதா வேணுஜ வஹ்னி சமஸ்ரயம் சம்ஸ்பர்தயா தக்தம் அதானுசோஷன் சரஸ்வதீம் பிரத்யக் இயாய தூஷ்ணீம். தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு பிரபாசம் என்ற தலத்திற்கு அவர் வந்தார். அங்கு மூங்கில்களின் உராய்வினால் உண்டாகும் தீ ஒரு காடு முழுவதையும் எரித்து விடுவதைப் போலவே முரட்டுத்தனத்தினால் தன் உறவினர்கள் அனைவரும் மடிந்ததை அவர் கேள்விப்பட்டார். பிறகு அவர் சரஸ்வதி நதியோரம் மேற்கு புறத்தை நோக்கி சென்றார். சோ இந்த உதாரணம் பாருங்க. தேவையில்லாத ஒரு காட்டுத்தீ அது தானா உற்பத்தி ஆகுது. இந்த மூங்கில்கள் உராய்ந்து காட்டுத்தீ உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி சண்டையை தவிர்த்திருக்கலாம். பாண்டவர்களுக்கு உண்டான பங்கு கொடுத்திருந்தா பாண்டவர்களும் நல்லா வாழ்ந்திருப்பாங்க, இவங்களும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க, அந்த மூங்கில்கள் உராய்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தீப்பிடிக்கிற மாதிரி இவங்க கௌரவர்கள் தங்களுடைய வினையை அவங்களே தேடிக்கிட்டாங்க இல்லையா? அதனால இந்த உதாரணம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தன்னுடைய உறவினர்கள் எல்லாருமே மடிஞ்சு போயிட்டாங்க, யாருமே பாக்கி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். பிரேம பிரதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. பிரணாம் சிங் மாதாஜி. பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய். கௌரவர்கள் மற்றும் யாதவர்கள் ஆகிய இருவருமே விதுரர் தான். சகோதர யுத்தத்தினால் அந்த ஒரு பிரிவினருமே அழிந்து போனதை விதுரர் கேள்விப்பட்டார். காட்டில் ஏற்படும் மூங்கில்களின் உராய்வை முரட்டுத்தனம் கொண்ட மனித சமூகத்துடன் ஒப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். உலகம் ஒரு காட்டிற்கு ஒப்பிடப்படுகிறது. காட்டில் ஏற்படும் உராய்வினால் எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படக்கூடும். காட்டிற்கு தீ மூட்டுவதற்காக யாரும் அங்கு செல்வதில்லை. ஆனால் மூங்கில்களின் உராய்வு காட்டில் தீப்பற்றி முழு காட்டையும் எரித்து விடுகிறது. அதே போலவே உலக விவகாரங்கள் எனும் பெரும் காட்டிலும் கூட மாயைக்கு அடிமைப்பட்ட பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முரட்டுத்தனத்தினால் காட்டுத்தீ போன்ற யுத்தம் நிகழ்கிறது. காட்டுத்தீ எப்படி மலை மேகங்களால் அணைக்கப்படுகிறதோ அவ்வாறே இத்தகைய பௌதிக தீயை சாதுக்கள் என்னும் மலை மேகத்திலிருந்து பொழியும் நீரால் மட்டுமே அணைக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டெய்லி காலம்புற பார்ப்போம். संसार धावा नडलीटलो சரதா வாமா பாட்டு त्रनायकारुण्य गण गणको प्राप्त सकल्याण गुणानवस्य वन्दे गुरो श्री चरणरविन्दम् அப்படின்பா. சம்சார தாவா அண்டலிட்ட லோகா. ஸோ இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த காட்டுத்தீல இருக்கிற மாதிரி. ஆனா ஆன்மீக குரு ஒரு மழை மேகம் போல கருணையை பொழிஞ்சு என்ன பண்றார், அந்த காட்டுத்தீய அணைக்கிறார். சோ கருணை மழை தானா வந்தாதான் உண்டு. நம்ம போய் காட்டுக்குள்ள போய் என்ன பண்ண முடியாது, தீயெல்லாம் நம்ம அணைக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை நம்மளுடைய புத்தி சாதுரியத்தாலோ எதனாலோ நம்மளால தீர்க்க முடியாது. மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ், ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ். பௌதிகமான பிரச்சனைகளுக்கு ஆன்மீகம் தான் தீர்வு. ஆன்மீகமான தீர்வு தேடுறதுதான் முடிவான தீர்வா இருக்கு. பௌதிகமான தீர்வு என்ன ஆகும் அப்படின்னா, துக்க ஔஷதம் ததபி துக்கம். ஒரு கஷ்டத்துக்கு இன்னொரு கஷ்டம் வரும், ஒரு தீர்வே இன்னொரு கஷ்டமா இருக்கும். ஒரு கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு தேடுறதே இன்னொரு கஷ்டமா விடுங்க. அது நம்ம பார்க்கலாம். கொரோனான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டாங்க. அதுக்கப்புறம் தடுப்பூசினாலே என்னாச்சு, பல பல பிரச்சனைகள். நிறைய பேர் அல்பாயுஸ்ல இப்ப இறந்துகிட்டே இருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க, தடுப்பூசி போட்டதுதான் காரணம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. சோ அது மாதிரி துக்க ஔஷதம் ததபி துக்கம், ஒன்னும் சரி பண்ண முடியாது. தஸ்யாம் திருதஸ்யோச்சனோசோ மனோஷ்ச ருதோர் அதாக்னேர் அசிதஸ்ய வாயுஹு தீர்த்தம் சுதாசஸ்ய கவாங்குஹஸ்ய யச்சார்த்த தேவஸ்ய ச ஆசிஷேவே. சரஸ்வதி நதிக்கரையில் 11 தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் உள்ளன. அவை திருத்தம், உஷனா, மனு, ருது, அக்னி, அசிதம், வாயு, சுதாசம், கோ, குஹம் மற்றும் சிராத்த தேவம். விதுரர் அந்த தீர்த்த ஸ்தலங்களை எல்லாம் தரிசித்து முறையாக தம் கடமைகளை நிறைவேற்றினார். சோ இந்த மாதிரி அவர் அற்புதமா தீர்த்த யாத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கார்.
அந்யானி சேகே த்விஜதேவதேவைः கிருதானி நானாயதனானி விஷ்ணுஹோ பிரத்யங்க மந்திராணி யத்தர்ஷனா கிருஷ்ணம் அனுஸ்மரந்தி. மாமுனிவர்களாலும் தேவர்களாலும் நிறுவப்பட்டவையும் பரமபுருஷரான விஷ்ணுவின் அநேக ரூபங்களை கொண்டவையுமான வேறு பல ஆலயங்களும் கூட அங்கிருந்தன. இந்த ஆலயங்கள் பகவானின் முக்கிய சின்னங்களால் பொறிக்கப்பட்டு இருந்தன. அவை மூல முழுவதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே எப்பொழுதும் ஒருவருக்கு நினைவூட்டின. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? முடிகிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மனித சமூகம் 4 சமூக பிரிவுகளாகவும் 4 ஆன்மீக பிரிவுகளாகவும் பகுக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்று ஒவ்வொரு தனி நபருக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இம்முறை வர்ணாசிர தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இது முன்பே இந்நூலின் பல பகுதிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. மனித சமூகத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் முனிவர்கள், த்விஜ தேவர்கள் அல்லது இருபிறப்பு எய்தியவர்களிடையே சிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சந்திரலோகவாசிகளை போன்ற உயர் கிரகவாசிகள் தேவர்கள் எனப்படுகின்றனர். த்விஜ தேவர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய இரு பிரிவினருமே எப்பொழுதும் விஷ்ணு ஆலயங்களை நிறுவி வந்துள்ளனர். இந்த ஆலயங்களில் கோவிந்தன், மதுசூதனர், நரசிம்மர், மாதவர், கேசவர், நாராயணர், பத்மநாபர் மற்றும் பார்த்தசாரதி முதலான மற்றும் பல திரு விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பகவான் அநேக ரூபங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் விஷ்ணுவிற்கு 4 கரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் சங்கு, சக்கரம், கதை அல்லது பத்மம் என்ற ஒரு குறிப்பிட்ட பொருளை அவர் ஏந்திருக்கிறார். இந்4 சின்னங்களில் சக்கரம் தலைமையானதாகும். எனவேதான் சில சமயங்களில் அவர் சக்ரி என்றும் அழைக்கப்படுகிறார். எதனால் பகவான் முழு பிரபஞ்சத்தையும் ஆள்கிறாரோ அச்சக்தியின் சின்னமாக இந்த சக்கரம் விளங்குகிறது. விஷ்ணு ஆலயங்களின் கோபுரங்கள் இத்தகைய சக்கரங்களை கொண்டுள்ளன. இதனால் மிக தூரத்தில் இருந்து இச்சின்னத்தை காண்பவராலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உடனே நினைவு கூற முடியும். மக்கள் வெகு தூரத்தில் இருந்து ஆலயங்களை தரிசிப்பதற்கு வாய்ப்பு அளிப்பதற்காகவே அவை மிகவும் உயரமாக கட்டப்பட்டன. புதிய ஆலயங்கள் கட்டப்படும் பொழுது இதே முறைதான் இன்றும் இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த முறை குறித்து வைக்கப்பட்டுள்ள சரித்திர காலத்திற்கு முன்பிருந்தே வழக்கில் இருப்பதாக தெரிகிறது. ஆலயங்கள் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை என்ற நாஸ்திகர்களின் முட்டாள்தனமான பிரச்சாரம் இங்கு எதிர்க்கப்படுகிறது. ஏனெனில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே விதுரர் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வந்தார். விதுரர் தரிசித்தற்கும் மிக நீண்ட காலத்திற்கு முன்பிருந்தே இந்த விஷ்ணு ஆலயங்கள் இருந்து வந்துள்ளன. மாமுனிவர்களும் தேவர்களும் மனிதர்களின் சிலைகளையோ அல்லது தேவர்களின் சிலைகளையோ ஒருபோதும் நிறுவியதில்லை. சாதாரண மனிதனை இறையுணர்வு படித்தரத்திற்கு உயர்த்துவதற்காகவே விஷ்ணு ஆலயங்களை அவர்கள் நிறுவினர். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் தன்னுடைய கரங்கள்ல பல்வேறு ஆயுதங்களை ஏந்திருக்கார் இல்லையா? சங்கு, சக்கர, கதா, பத்மம் ஏந்திருக்கார். அதுல பார்த்தோம்னா எதிரிகள் அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் 2, கதையும் சக்கரமும். சோ பகவான் கதாதர் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதே மாதிரி பகவான் சக்ரி, ஏன்னா அந்த சக்கராயுதத்தை ஏந்தி இருக்காரு, அதனால அப்படி சொல்லப்படுறார். அப்ப பகவானுடைய சுதர்ஷன சக்கரம் அந்த விஷ்ணு ஆலயத்துல கோபுரத்து மேல சுதர்ஷன சக்கரம் இருக்கு. அந்த சுதர்ஷன சக்கரத்தை தரிசனம் பண்ணாலே போதும், பகவானை தரிசனம் பண்ண அதே பாக்கியம் கிடைக்குது. ஹரிதாஸ் தாக்கூரார் ஜெகநாத்புரியில உள்ள போகல, அங்க வெளியில இருந்து அந்த சுதர்ஷனை பாக்குறார், அவ்வளவுதான். நிறைய பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு. சுதர்ஷன சக்கரத்தோட பாஸ்ட் டைம் ஜெகநாத்புரியில அளவிட முடியாத பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சமயத்துல ஒரு பக்தர் ஜெகநாதருக்கு மாம்பழம் கொண்டு வர, ஆனா ஜெகநாத்புரியில அதே சட்டத்திட்டம் இருக்கு, அந்த பாண்டாஸ் எல்லாம் உள்ள விட்டாதான். அந்த பக்தரால என்ன பண்ண முடியல, உள்ள போக முடியல, பாண்டாஸ் அவரை உள்ள விடல. ஆனா அவருக்கு ஜெகநாதருக்கு மாம்பழம் கொடுக்கணும். அவர் என்ன பண்றார், பிரார்த்தனை பண்ணிட்டு ஜெகநாதருக்கு அந்த சக்கரத்துக்கிட்ட மாம்பழத்தை கொடுக்குறார். ஜெகநாதர் உள்ள சாப்பிடுறார். ஒரே தோலியும் கொட்டையும் எங்க கிடக்கு, அவருடைய கர்ப்பகிரகத்துல கிடக்கு. சோ இந்த பாண்டா உள்ள போய் பார்க்கும்போது ஜெகநாதர் சாப்பிட்டு என்ன பண்ணியிருக்கார், தோலி அந்த கொட்டையெல்லாம் அங்க கிடக்கு. ரொம்ப ஆச்சரியம், யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி சாப்பிட்டார், சக்கர வழியா பகவான் சாப்பிட்டார், சுதர்ஷன சக்கர வழியா பகவான் சாப்பிட்டார். இவர் கொடுக்குறாரு, அவர் சாப்பிட்றாரு, கொடுக்குறாரு, அவர் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகள் இருக்கு ஜெகநாத்புரியில. சோ அப்படி பகவானை தரிசனம் பண்ண முடியாதவங்க கூட என்ன பண்ணலாம், தூரத்துல இருந்தே அந்த கோவிலை தரிசனம் பண்ணும்போது, கோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதனால கோவில் கோபுரங்கள்லாம் ரொம்ப உயர்த்தி கட்டப்பட்டு
அந்நாள்ல வந்து அப்படி இருந்தது. சோ பிரபுபாதர் பாருங்க இந்த பொருளுரையில என்ன சொல்றாரு அப்படின்னா, நாஸ்திகவாதிகள் சொல்ற மாதிரி அவங்களுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு வசதி எல்லாம் கிடையாது. ஆனா விதுரர் வந்து தரிசனம் பண்ணது 5000 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதத்துல குறிப்பு இருக்கு. ஆனா அதுக்கு எத்தனை கோடி வருஷங்கள் முன்னாடி இந்த ஆலயங்கள் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தெரியாது. சோ நமக்கு நல்லா தெரியும் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து ராமர் வழிபட்ட விக்கிரகம். அத வந்து விபீஷணன் எடுத்து வர அந்த இடத்துல பெருமாள் அங்க இருக்கணும்னு முடிவு பண்ணார், அங்க இருந்தார். அப்போ எந்த யுகத்துல இருந்து இருக்கு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, கோவில் வழிபாடெல்லாம் முட்டாள்தனம், குருட்டுத்தனம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. சோ அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சது அந்த பொருளுரையில மறந்து போயிட்டேன் நான். இப்போ டக்குனு ஞாபகம் வருது. மதுராக்கு போகணும் அப்படின்னாக்க முக்கியமா அந்த மதுரால பகவானுடைய அந்த அவதார ஸ்தலம். அப்போ அங்க என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல அந்த பெரிய மசூதி இருக்கிறதுனால நிறைய கெடுபிடி இல்லையா. மதுராக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஓகே, போலீஸ் கெடுபிடி, அங்க வந்து உள்ள போறதுக்கு எத்தனை சட்டத்திட்டம் இருக்கும். நிறைய பேர் அந்த பெரிய கோவில் இருக்கும், அந்த கோவிலை மட்டும் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உண்மையா அங்க பகவான் எங்க இருக்காருன்னா ஆதிகேஸ்வர பெருமாள் பக்கத்துல சின்ன கோவில், அங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து யாரோ கட்டியிருக்கிற கோவில், அதை போய் பாக்குறதுல தப்பு கிடையாது. அந்த ஜெயில் மாதிரி எல்லாம் பண்ணி அங்க வந்து அந்த அமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அது போய் நம்ம தரிசனம் பண்றோம், தப்பு கிடையாது. ஆனா கண்டிப்பா யார தரிசனம் பண்ணணும், அது கீழே இறங்கணும் அப்படின்னாக்க சின்ன சன்னதி இருக்கும், ஆதிகேஸ்வர பெருமாள் அங்க இருக்கார். ரொம்ப ரொம்ப அழகு. அவருடைய மூக்குத்தி அழகுக்கு என்ன வேணா எழுதி கொடுக்கலாம். அவ்வளவு அழகு அவருடைய மூக்குத்தி, ரொம்ப அழகு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சின்ன அந்த முத்து மூக்குத்தி அழகா அப்படி தொங்கிட்டு இருக்கும், அழகா இருக்கும் அந்த முத்து மூக்குத்தி. இவ்வளவு அழகு ஆதிகேஸ்வர பெருமாள். சோ அது மாதிரி அவரை போய் நம்ம தரிசனம் பண்ணணும். மதுரா போறவங்க கண்டிப்பா, நம்ம இன்னைக்கு படிச்சோம் இல்லையா, மதுரால வந்து ஆதிகேஸ்வர பெருமாள். அதனால ஆதிகேஸ்வர பெருமாளை கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். அந்த பெரிய கோவிலுக்கு போறது வேண்டாம்னு சொல்லாது, போலாம். ஆனா பக்கத்துல கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னாக்க சின்ன சன்னதி தான், சின்ன கோவிலா இருக்கும். நல்ல அழகா, ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த சுத்தி வரும்போது சைட்ல இருந்து பார்க்கணும், அப்போதான் அவரோட மூக்குத்தி தெரியும். சைட்ல அந்த ஜன்னல் வழியா பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய மூக்குத்தியை நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகு அந்த ஆதிகேஸ்வர பெருமாள். நாங்க இந்த தடவை இதுக்கு போயிருந்த போது, சஃபாரி போயிருந்த போது சரியான கீர்த்தனம். ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில்ல உட்காந்து செம்மையா கீர்த்தனம் பண்ணி. ஏன்னா எங்களுக்கு அனுமதியே இல்லை. பகவானுடைய பாத பிரதிஷ்டை தானே பண்ணிட்டு இருந்தோம், சைத்தன்ய மகாபிரபுடைய பாத பிரதிஷ்டை தானே விருந்தாவனம் போயிருந்தோம். அப்ப பார்த்தோம்னா ஏதோ ப்ராப்ளம் ஆகி பக்தர்களை வந்து கோவிலுக்குள்ளே விடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒரே போலீஸ், எங்க பார்த்தாலும் போலீஸ். பக்தர்களை விட போலீஸ் அதிகமா இருக்காங்க. சின்ன ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, அதனால நிறைய போலீஸ். அதனால ஒரே டென்ஷனா இருந்தது, இவ்வளவு தூரம் வந்தோமே உள்ள போக முடியாதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள போய் தர்ஷனம் பண்ணிட்டு வந்ததுனால அங்க ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில்ல உட்கார்ந்து சவ்ரியா கீர்த்தனம் பண்ணாங்க டிவோட்டிஸ். ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமா இருந்தது கீர்த்தனம். அந்த மாதிரி பகவானுடைய திவ்ய தேசங்களுக்கு, இந்த ஸ்தலங்களுக்கு போனோம் அப்படின்னா அவருடைய புகழை பாடணும், புகழை கேட்கணும், அவருடைய திவ்யமான ரூபத்தை பார்க்கணும். மனசுல ஏதாவது ஒண்ணு இருத்திக்கணும். அவருடைய கொலுசு, அவருடைய ரூபம் நம்மளால முழுஷா மனசுல வாங்கிக்க முடியலன்னா கூட, நம்ம இப்போ லேடிஸா இருப்போம், நமக்கு அந்த ஜுவல்ஸ் மேல ஆசை இருந்தது அப்படின்னா கூட அவரோட கொலுசு எப்படி இருக்கு, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஏதாவது ஒண்ணு, அவரோட வளையல். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாரங்கமணி பெருமாளோட சாவி கொத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடுப்புல ஜம்முன்னு ஒரு சாவி கொத்து வச்சிருப்பேன். இப்படி பூணூல் போட்டு அப்படி இந்த சாவி கொத்து அப்படி ஜம்முன்னு தோணும். அவரோட கண்ணு அழகு. இது மாதிரி நல்லா இவ்வளோ தடியா கொலுசு போட்டிருப்பேன். பாதத்துல வந்து அவருடைய பாதங்கள்ல இவ்வளோ தடியா பெருசா இருக்கும் கொலுசு. சரி, இதோ ஒண்ணு நம்ம மனசுல இருத்திக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் உள்ளதுனாலும் அட்லீஸ்ட் அந்த ஸ்மரணம் பகவான் நமக்கு கொடுப்பார். எம் வாபி ஸ்மரன் பாவம் நிதத்தந்தே கலைவரம் தம் தம் ஏவைதி கௌந்தய சதா தத்பாவ பாவிதக அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலைவரம் எக் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்திர சம்சயக. கடைசி காலத்துல அந்த ஸ்மரணத்தையாவது பகவான் நமக்கு கொடுப்பார். சோ நமக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த மாதிரி பகவானுடைய பாதங்களையோ, பகவானுடைய அபயஹஸ்தத்தையோ, பகவானுடைய ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தோட்ட கோபிநாத் கோவில்ல பார்த்தோம் அப்படின்னாக்க அழகா உட்காந்துருப்பார் கிருஷ்ணர். எத்தனை பேர் ஜெகநாத் புரியில தோட்ட கோபிநாத் பார்த்திருக்கீங்க, தர்ஷனம் பண்ணிருக்கீங்க? அது ஜம்முன்னு உட்காந்துருப்பார் இல்லையா. ஸ்ரீமதி ராதாராணி வீணை வாசிச்சுட்டு இருப்பாங்க, ராதாராணி புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பாங்க, லலிதா வீணை வாசிச்சுட்டு இருப்பாங்க.
ஸோ ரொம்ப அழகான திருக்கோலம் பகவானுடைய திருக்கோலம். கதாதர் பண்டிட்டால சேவை செய்ய முடியலங்கிறதுக்காக உட்காந்துக்கிறார், பகவானே உட்காந்துக்கிறார். ஸோ இந்த ஒரு 2 ஸ்லோக பொருளுரைக்கு நம்ம என்ன பண்ணலாம், 10 நாள் லீலைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ லீலைகள் பகவான் வந்து அவருடைய திவ்யமான லீலைகள் இருக்கு. திவ்ய தேசங்கள்ல பகவானுடைய லீலைகள் எண்ணற்றது இருக்கு. ஸோ மெடிடேட் பண்ணணும், பகவானை மெடிடேட் பண்ணி போற இடங்கள்ல ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு, நம்ம இந்த கோவில்ல இந்த நேரத்துல இந்த பகவானை இந்த மாதிரி தரிசிச்சோம் அப்படிங்கிற அந்த குறிப்புகள் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து மறந்தாலும் திரும்ப நம்ம எடுத்து படிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, டைம் ஓடி விட்டது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இந்த சொல்லுங்க. தோட்டா கோபிநாத் டெம்பிள்ல தான் சைத்தன்யா மகாபிரபு கடைசியில உள்ள போய் அப்படி இதாயிட்டாங்க, ஆமா ஐக்கியமாயிட்டாங்க. ஆமா ஆமா 2 சொல்றாங்கல்ல மாதாஜி, ஜெகநாத் பூரி டெம்பிள்குள்ள போய் அது மாதிரி ஆனாங்க, இதுக்குள்ள போய் அவங்க அது மாதிரி ஆனாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சரி பெரிய விஷயம் மாதாஜி, நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். சரி மாதாஜி. இல்ல, நம்ம அந்த டெம்பிள் போனப்ப அந்த லீலைகள் எல்லாம் சொன்னாங்க அவங்க மாதாஜி. சொல்லுவாங்க, அங்க போனா சொல்லுவாங்க. அவருடைய கால் இந்த முட்டில வந்து ஒரு சின்ன ஒரு பிளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல பூஜாரியும் காட்டுவார், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவார். நாங்க பார்த்தோம் மாதாஜி. பார்க்க நீங்க சொன்ன மாதிரி அப்படியே அழகு மாதாஜி. அழகு பகவான் அழகு அழகு தோட்ட கோபிநாத். மனசே அதே மாதிரி வராது அலர்நாத் மாதாஜி. அலர்நாத் அந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னாக்க அப்படி பகவான் அந்த பிரிவு துயர் ஜெகநாதரை பார்க்க முடியாம அந்த விரகத்துல வந்து அவர் விழுந்த போது அந்த கல்லே உருகி என்ன ஆயிருக்கும், அப்படியே அந்த பள்ளமா கல் இருந்துச்சு வந்து மாதாஜி. நம்ம இப்படி நமஸ்காரம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கை கால் பட்ட இடம், அவருடைய தலை, அந்த மாதிரி வந்து தண்ணி அதுல எல்லாம் ஊத்தி வச்சிருப்பாங்க, பூ எல்லாம் போட்டு அது பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அலர்நாத்தே ரொம்ப அழகா இருப்பார். நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, இந்த நார்த்ல எல்லாம் பார்த்தோம்னா வேற மாதிரி இருப்பார். ஆனா அலர்நாத் வந்து நம்ம சவுத்ல இருக்கிற மாதிரி விக்கிரகம், அவ்வளவு அழகு. நாங்க இந்த தடவை அலர்நாத் கோவில் போயிருந்த போது ஃபுல் விருந்தாவனத்தையும் அங்க காட்டினார். அந்த ஒரு விக்கிரகத்துல முழு விருந்தாவனத்தையும் அவர் காட்டினார். லலிதா இருக்காங்க, விஷாக்கா இருக்காங்க, அஷ்டசகி இருக்காங்க, பசுக்கள் இருக்கு, எல்லாத்தையும் காட்டினார். அதுவும் அந்த பூஜாரி என்ன நினைச்சாரோ, என்ன முன்னாடி வந்து நிக்க சொல்லிட்டார், இந்த பக்கம் வாங்க மாதாஜி அப்படின்னு கூப்பிட்டு, இதராவோ அப்படின்னு கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு பூரா ஃபுல்லா எல்லா இந்த வஸ்திரங்கள் எல்லாம் விலக்கி, இங்க பாருங்க, இங்க லலிதா இங்க இருக்காங்க, அஷ்டசகி இங்க இருக்காங்க, இங்க பசுக்கள் இருக்காங்க பாருங்க, இங்க கோபர்கள் இருக்காங்க, கோவர்தன மலை இருக்கு, பூரா விருந்தாவனத்தையும் அவர் எனக்கு காட்டினார். அப்படியே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நம்மள இப்படி முன்னாடி வேற நிக்க வச்சுட்டாரே, ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாவும் இருந்தது. இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவுல போய் நம்மள போய் ஏதோ ஒரு மாதிரி பண்ணாரே அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வாய்ப்பு பகவான் கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ணலாம், பகவானை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பூரி போனது நாங்க போகும்போது அவ்வளவு அருமையா அலர்நாத் கோவில்ல வந்து தர்ஷனம் கிடைச்சது. ஜூன் 19, 2021 பூரி ஜெகநாத் யாத்ரா போயிட்டு வந்தீங்க. ஓகே ஓகே, போறோம் ஜூன்ல போறீங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஆமா, 3 அப்ப days நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அதுக்கு நீங்க நோட் ஜூன் பண்ணிக்கிறேன். தோட்டா கோபிநாத் நோட் பண்ணிக்கிறேன். தோட்டா கோபிநாத், அலர்நாத், அதுக்கப்புறம் ஜெகநாத் வல்லப கார்டன், இவரோட வீடு, எல்லா இடமுமே நீங்க பாத்தீங்கன்னா பூரின்னு நினைச்சாலே போறோம். எனக்கு கட கட கடன்னு பூரியோட எல்லா தெரு எல்லாமே ஞாபகம் வந்துடும். நிஜமா ஜெகநாத் பூரி வந்து மனசுல அப்படி பதிஞ்சு போச்சு. ரொம்ப அற்புதமா இருக்கு ஜெகநாத் பூரி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ராமர் வந்து ரங்கநாதர் வந்து தரிசனம் பண்றாருல்ல மாதாஜி, ராமர் அவதாரத்துல. கிருஷ்ணர் அவதாரத்துல அவர் யார் தரிசனம் பண்றாங்க மாதாஜி? புரியல, கேள்வியே புரியல. இல்ல, ராமர் அவதாரத்துல வந்து ரங்கநாதர் தான் குலதெய்வமா நினைச்சு அவர் வந்து அப்ப தரிசனம் பண்றாருங்களா? கிருஷ்ணருக்கு வந்து யாரு மாதாஜி? அவரு கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும்போது யாரு வணங்குறாரு மாதாஜி? அவர் யார வணங்குறாருன்னு கேக்குறீங்களா? அவர் ஒரு குறிப்பு இருக்கு, சூரிய பகவானை வணங்குறார். பட் ஜென்ரலா அந்த மாதிரி ரொம்ப குறிப்பு வந்து இல்ல, எனக்கு தெரிஞ்ச என்ன குறிப்பு இல்ல. யசோதா தான் நாராயணர் தான் காப்பாத்துறாரு, நாராயணர் தான் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நாராயணரை வணங்கிக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க மாதாஜி. பகவானின் திரு விக்கிரகங்கள் இங்கு அனந்த லிங்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனந்தவா ஆனந்த லிங்கம்மா? அது ஒண்ணு புரியல மாதாஜி.
இங்கிலீஷ்ல தான் பார்க்கணும் மாதாஜி. இங்கிலீஷ்ல பார்த்து சொல்றேன் சரியா? போனின் பக்கத்துல இல்ல, இங்கிலீஷ்ல பார்த்து சொல்றேன். ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப சொல்லுங்க. விதுரர் வந்து தன்னடக்கத்தோட அவர் வந்து நம்ம பாவம் நிறைய இருக்கு, அதனால கிருஷ்ணரை போய் நேரடியா பார்க்க கூடாதுன்னு இருந்தாரு. ஆனா அப்படி நம்ம நேரடியா அப்படி போய் பார்க்கலாமா? உடனடியா பாவம் போறதுக்கு அப்படி போக கூடாதா மாதாஜி? நம்ம வந்து இப்போ நமக்கு பிரபுபாதர் என்ன வழி காட்டியிருக்காரோ அதுபடி நம்ம போறோம். நம்ம என்ன பண்ணல, நம்ம சுயமா எதையும் செய்யல. பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி சாரதாம் யாத்திரா கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் ஜெகநாத் புரி, உம் 4 இடம் சொல்லியிருக்கார் பிரபுபாதர். ஜெகநாத் புரி சொல்லியிருக்கார், ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் பிருந்தாவன், மதுரா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம தன்னிச்சையா என்ன பண்ணல, நான் நேர போய் கடவுளை பார்த்துட்டேன் அப்படிலாம் நம்ம பண்ணல. அதே மாதிரி நம்ம போற இடத்துல நாம ஜபம் பண்றோம், பிரசாதம் சாப்பிடுறோம், பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கிறோம், பகவானை பத்தி கேட்கிறோம். நான் வந்து எல்லா கோயிலும் பார்த்துட்டேன். யாராவது ஒருத்தர் வந்து மாயப்பூருக்கு நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன், இனிமே போக தேவையில்லை அப்படின்னு எந்த பக்தரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு தடவை விருந்தாவன் போயிட்டு வந்துட்டேன். ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மென்டாலிட்டி தானே நமக்கு இருக்கும். இந்த கோயில் நான் பார்த்துட்டேன் அப்போ பார்க்காத கோயிலுக்கு போகணும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா எந்த பக்தரும் நான் மாயப்பூர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. புதுசா வர்றவங்க சொல்லலாம், நாங்க மாயப்பூர் போயிட்டு வந்துட்டோம், போகாத ஊருக்கு போகலாம் அப்படின்னு புதுசா வர்றவங்க சொல்லலாம். ஆனா பக்தர்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு பக்தரும் நவதி பண்டல் பரிக்கிரமாவோட ரியலைசேஷன் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, நான் 20 வருஷமா பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 50 வருஷமா பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரபுபாதர் என்ன பாதை வகுத்து கொடுத்திருக்காரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே மாதாஜி. நம்மளுடைய இந்த இதுல வந்து 108 எல்லாம் நாட் இல்ல மாதாஜி, இந்த 4 இடம் போனா போதும். போறோம் 108 போக முடியாது. கிடையாது. திவ்யதேசம் போக கூடாதுன்னு கிடையாது. ஆக்சுவலா பார்த்தோம்னா பிரிஸ்கிரைப்டு கிடையாதுன்ற பிரபுபாதர் மஸ்டா சொல்லல. பிரிஸ்கிரைப்டு கிடையாதுன்னு கிடையாது, தாராளமா போலாம். ஆனா அது மஸ்ட்னு சொல்லல. அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? போனோம் அப்படின்ற. சோ இங்க கும்பகோணம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வருவாங்க. இங்க சுத்தி திவ்யதேசம் இருக்கிறதுனால நிறைய பக்தர்கள் வந்து இஸ்கான் பக்தர்கள் வந்து வருவாங்க. இங்க திவ்யதேசம் பார்க்கறதுக்காக நிறைய பக்தர்கள் வருவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம திவ்யதேசம் போய் அங்க போய் பகவானுடைய நாமத்தை பாடி ஆடணும், அதுல எல்லாம் ஒண்ணும் தப்பும் கிடையாது. ராதநாத் மகாராஜ் வந்து 5000 பக்தர்களோட ஸ்ரீரங்கம் வந்தார். சோ அந்த பட்டர்கள் வந்து ரங்கநாதர் தவிர நாங்க யாரையும் தூக்கினதே கிடையாது, ஆனா முதலா நாங்க வந்து இவரை தூக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை பல்லக்குல வச்சு தூக்கினோம். ராதநாத் மகாராஜ் பல்லக்குல வச்சு தூக்கினோம். சோ அப்படி இஸ்கான் மேல அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. ஆனா இஸ்கான் பக்தர்கள் அதை வந்து ஒரு சாதாரணமா ஒருத்த பயிற்சி பண்றவர் கூட ஒழுங்கா கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இஸ்கான் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. பிரபுபாதருடைய இயக்கத்து மேல அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. உண்மையிலே ராதநாத் மகாராஜ் சுமந்து வந்தாங்க. அந்த பட்டர் சொல்லியிருக்காரு, ரங்கநாதர் தவிர நாங்க யாரையும் நான் தோல்ல சுமந்தது கிடையாது அப்படின்னு. அப்பேற்பட்டவங்க அதை பண்றாங்க. சோ அதனால நம்ம திவ்யதேசம்லாம் போகக்கூடாதுன்னா கிடையாது. சமயம் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பா போகணும். பிரச்சாரம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் கேட்ட மாட்டேன். அதாவது நமக்கு அது வந்து மஸ்ட்ன்னு கிடையாது, பட் போனா ஒன்னும் தப்பும் கிடையாது. தப்பு கிடையாது, போலாம். முடியல அதனால சொல்றேன். பார்த்தா 108 பார்க்க முடியல, கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தாச்சு. பிருந்தாவன், பூரி, நம்ம இதுல மதுரா அதெல்லாம் பார்த்தாச்சு மாதாஜி. அட்லீஸ்ட் மஞ்சா கல்பத்ருभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, गो प्रेमानंदे, हरि हरि बोल. हरि हरि बोल माताजी. थैंक यू. हरि बोल. हरि हरि माताजी. नमस्कार माताजी. कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. நிறைய திவ்யதேசம்லாம் இன்னைக்கு பார்த்துட்டோம் இல்லையா? हरे कृष्णा என்று கொடுத்துட்டேன். हरे कृष्णा हरे कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा.